வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி ரவா பொங்கல் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வடக்கல்ல 3 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. அதில் 2 டம்ளர் அளவு வெள்ளை ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரவையை நம்ம நெய்யில் வறுத்து செஞ்சால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரவையை மிதமான தீயில வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. அதில் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம நெய்யில் பாசிப்பருப்பு வறுத்து செஞ்சாதாங்க நம்மளுக்கு பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். இது நம்ம குக்கரில் வேக வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காதுங்க. நம்ம இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து இதுலேயே நம்ம வடக்கல்லையே வேக வச்சிடணுங்க. அந்த தண்ணியில் நம்ம ரவையை வேக வச்சோம்னா பொங்கலோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்குங்க. நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணிங்க. 2 டம்ளருக்கு மொத்தம் 10 டம்ளர். இந்த பருப்புக்கு 3 டம்ளருங்க. மொத்தம் 13 டம்ளர் தண்ணி இப்போ உள்ள சேர்த்திருக்கிறோங்க. இந்த பருப்பு இப்போ பாதி அளவு வெந்திருக்குங்க. இன்னும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு வேகிற தண்ணியில் ரவையை போட்டு செஞ்சாதாங்க பொங்கல் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாங்க. இல்லாட்டி அது கட்டியாயிரும். இப்போ ரவையும் பருப்பும் நல்லா கொதிச்சு வரையிலிங்க. இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. நம்ம இதை அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. இப்போ ரவை நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கூடுதலாக வச்சுக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருதுங்க. நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 குழிக்கரண்டி எண்ணெய். இது ரெண்டும் நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் குருமிளகு, மிளகு நல்லா பொரிஞ்சதுமே 2 துண்டு இஞ்சி நம்ம துருவி வச்சுருக்கிறோங்க. அதையும் உள்ள சேர்த்திக்கலாங்க. அது கூட 3 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதுங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெய் நெய்க்குள்ளார பொரியட்டுங்க. அது கூட 1 கப் அளவு முந்திரி பருப்பு பொடியாக நறுக்குனது, இப்போ இந்த முந்திரி பருப்பும் செவந்து சீரக மிளகும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்சிருக்கிற ரவா பருப்பு கலவைக்குள்ளார இந்த தாளிச்சதை உள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க.
இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா அழகாக விழுகுங்க. இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒட்டுது. ஆறுச்சுன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரவா பொங்கலுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.